ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு ட்ரேட் செட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 26,033 இருக்கு. நம்ம அட்டம்னே எடுத்துக்கணும். 26,000 கால் ஆப்ஷன், தென் 26,000 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ இப்போ ரோபோவில் ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் லாட் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 40க்கு. தென் புட் ஆப்ஷனுக்கு 40 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்க 30,000 தேவைப்படும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம். அந்த ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு இங்கே 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து நம்ம 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ட்ரேடிங் பண்ண முடியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அந்த கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒர்க் பண்ணுறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க மார்க்கெட் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் நமக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக வந்து நமக்கு 4,950 ப்ராஃபிட் வந்திருக்கு. நமக்கு ட்ராடவுன் எதுவும் போகலை. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிக்கிறப்ப பார்க்கலாம். இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9,750 இருக்குது. இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 17,700 இருக்கு. ட்ராடவுன் வந்து 3,750 இருக்கு. ஓகே, ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,700 rupees ப்ராஃபிட் இருக்கு. தென் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா தெரியும். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் இது 141.1, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் இது 148. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,700 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னா காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் அப்டேட் ஷோர். தேங்க்யூ.